everyone, welcome to Shiva Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா trigonometryல exercise 6.1ல இருந்து 7th sum தான். ஓகேவா? ஸோ இதுல ரெண்டு sums இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா if sin theta plus cos theta equals root 3 then prove that tan theta plus cos theta equals 1. Second sum என்னன்னா if 3 sin theta minus cos theta equals 0 then show that tan 3 theta equals 3 tan theta minus tan cube theta divided by 1 minus tan square theta. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஒன்றா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, 7th ஃபர்ஸ்ட் சம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? sin theta plus cos theta equal to root 3. என்ன நம்ம ப்ரூவ் பண்ணோம்? tan theta plus cot theta equal 1 ப்ரூவ் பண்ணோம். பண்ணலாமா? We will start with solution. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல? sin theta plus cos theta equals root 3. அதை முதல்ல எழுதிக்கலாம். sin theta plus cos theta equals root 3. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணலாம். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம்மை நான் முதல்ல எடுத்தோன்னே என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் தான் நான் பண்ண போறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் அப்ளை ஆகும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? sin theta plus cos theta the whole square. ரைட் ஹேண்ட் சைடு root 3 the whole square. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. a plus b ஓட ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? a square plus b square plus 2ab. இங்க ஏன்ற பிளேஸ்ல sin தீட்டாவும் பீன்ற பிளேஸ்ல cos தீட்டாவும் இருக்கு. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 sin தீட்டா மல்டிப்ளைட் பை cos தீட்டா கிடைக்கும். ஓகேவா? இப்போ ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஃபைன் ஃபைன். நமக்கு இப்போ ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ தெரியும். அது என்னது? sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. sin ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன? 1. ஸோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ 1 பிளஸ் 2 sin தீட்டா காஸ் தீட்டா அப்படியே இருக்கும். ஸோ 2 sin தீட்டா multiplied by cos theta equals 3. ஸோ இப்போ இந்த ஒன்னை நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். 2 sin theta multiplied by cos theta equals 3. இந்த ஒன் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 1 ஆகிடும். ஸோ இங்கே பாசிட்டிவ் 1 இருக்கு இல்லையா? ஸோ இது இந்த பக்கம் வந்தால் நெகட்டிவ் 1 ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 2 sin theta multiplied by cos theta equals 2. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இந்த 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அந்த பக்கம் டிவிஷனில் போகும். ஸோ 2 டிவைடட் பை 2 வந்து கிடைக்கும். ஸோ 1 2 சார் 2 1 2 சார் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா sin தீட்டா மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் 1ன்னு தெரிஞ்சிச்சு. தான் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இப்போ இது ஈக்குவேஷன் 1 அப்புறம் என்ன பண்ணுறது? கொஸ்டின்ல அவனை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? tan theta plus cot theta equal 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ எல்ஹெச்எஸை மட்டும் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் எனக்கு என்ன? tan theta plus cot theta தான் எல்ஹெச்எஸ். ஸோ tan theta plus cot theta அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ tan theta plus cot theta. இப்போ tan thetaக்கும் cot thetaக்கும் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணும்? tan தீட்டாக்கு பதிலாக sin தீட்டா பை காஸ் தீட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதே மாதிரி காட் தீட்டாக்கு பதிலாக காஸ் தீட்டா டிவைடட் பை sin தீட்டான்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஸோ sin தீட்டா divided by cos theta plus cotக்கு பதிலா cos theta divided by sin theta.
ஸோ இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2 ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணணும், அதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் ரெண்டோட டினாமினேட்டரும் பாருங்களேன், இங்கே காசு இருக்குது, இங்கே சைன் இருக்குது, வேறு வேறையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே டினாமினேட்டரில் காசு இருக்குது, இங்கே சைன் இருக்குது. ஸோ இந்த நியூமரேட்டர் கூட என்ன பண்ணணும், சைனை மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி சைன் இருக்கு, இப்போ ஒரு சைன் தீட்டா மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆகிடும். ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கு நடுவில் அடிஷன் இருக்குது, ஸோ அடிஷன். இங்கே காஸ் தீட்டா தான் இருக்குது, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ கிராஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன பண்ணணும், ரெண்டு டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ காஸ் தீட்டா மல்டிப்ளைட் பை சைன் தீட்டா. ஓகே ஓகே. ஸோ நமக்கு எப்போவுமே என்ன தெரியும் அப்படின்னா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1ன்னு தெரியும். ஸோ நம்ம அந்த நியூமரேட்டருக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 1 டிவைடட் பை காஸ் தீட்டா மல்டிப்ளைட் பை சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டாக்கு வேல்யூ நமக்கு எங்கேயாவது இருக்கா? எஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இதே தான் அப்படியே திருப்பி எழுதிக்க போகிறோம். எப்படின்னா, இந்த சைன் தீட்டாவை முன்னாடி வச்சுக்க போகிறோம், காஸ் தீட்டாவை அடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் தானே. இப்போ இந்த வேல்யூ எங்கேயாவது பார்த்துருக்கோமா? சரி, ஈக்குவேஷன் 1 என்ன எழுதணும், சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் 1. ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம்னா, ஃப்ரம் 1 சைன் தீட்டா multiplied by cos theta equal 1. So அது அந்த above equationல substitute பண்ணா என்ன கிடைக்கும், 1 divided by sin theta multiplied by cos theta பதிலா 1, so equals 1. So நம்ம எதை சால்வ் பண்ண எடுத்துக்கிட்டோம், tan theta plus cos theta சால்வ் பண்ண எடுத்துக்கிட்டோம். அதை அப்படியே சால்வ் பண்ணி அது எதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு, 1க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அதை அப்படியே எடுத்து எழுதிடலாமா? ஸோ ஃபைனலி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, tan theta plus cot theta equals 1. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி போனோம்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஆக்சுவலி நம்ம tan theta plus cot theta equal 1 தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி ஹென்ஸ் வெரிஃபைட்னு எழுதினோம். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் சம். நம்ம என்ன பண்ணோம்னா, கிவன்ல இருந்ததை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி sin theta multiplied by cos theta equal 1 கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் tan theta plus cot thetaக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம், நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ இப்போ 7th செகண்ட் சம் பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, if 3 sin theta minus cos theta equals 0, then show that tan 3 theta equals 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. ஓகேவா? ஸோ இதுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து we will start with solution. நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்களோ அது வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்ல, 3 sin theta minus cos theta equals 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த சைன் தீட்டாவை இங்கே கொண்டு போகிறேன். ஸோ அப்போ இங்கே நெகட்டிவாக இருக்குது, அதாவது சப்ராக்ஷனில் இருக்குது, இங்கே போனால் பாசிட்டிவ் அடிஷனாக மாறிடும். பண்ணலாமா? ஸோ 3 sin theta அப்படியே வச்சுக்க போகிறோம். இந்த cos theta அந்த பக்கம் போயிடுது, ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம். ஸோ பாசிட்டிவ் cos thetaவாக மாறிடுது. ஃபைன் ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு டேர்ம்ஸை ஒரே செகண்டில் மூவ் பண்ண போகிறேன், அதாவது ஒரே டேர்மில். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, அதாவது √3யும் சைன் தீட்டாவும் மல்டிப்ளைல தான் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த சைன் தீட்டாவை இந்த பக்கம் இந்த √3 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும், இங்கே மல்டிப்ளைல இருந்தது இங்கே வரப்போ டிவிஷனில் வரும். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்கு, cos theta. ஸோ cos theta multiplied by 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை இங்கே கொண்டு வந்தால் என்ன ஆகும்னா, டிவிஷனில் cos theta ஆகிடும், இங்கே நியூமரேட்டர் 1 ஆகிடும். பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே. ஸோ sin theta divided by இந்த cos கீழே வந்துடுச்சு, cos theta equals cos multiplied by 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1, இந்த √3 கீழே வந்துடுச்சு, divided by √3.
ஸோ நமக்கு ஒன்று நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா tan theta ஈக்குவல்ஸ் sin theta divided by cos theta. இங்கே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா sin theta by cos theta இருக்கு. இவங்களுக்கு தான் நம்ம இப்போ tan theta சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? tan theta equals 1/√3. சரி, 1/√3 tanல எப்போ வரும்? ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல்ஸ் என்னன்னா 1/√3. அதை தான் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். tan theta அப்படியே இருக்கும். இந்த 1/√3க்கு பதிலாக tan 30 டிகிரி. நான் ஏன் tan 30 டிகிரி போடுறேன்னா நம்ம எல்லாருக்கும் ஒன்று நல்லாவே தெரியும். tan 30 டிகிரியோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா 1/√3. ஸோ இங்க இருக்க அந்த 1/√3க்கு பதிலாக tan 30 டிகிரியை நான் சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? tan theta equals tan 30 டிகிரி. ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும்னா theta equals 30 டிகிரின்னு தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன்ல என்ன சால்வ் பண்ணணும்னு இருக்கோம்ல, அதை முதல்ல எடுத்துக்கலாமே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு tan 3 theta இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு இந்த கம்ப்ளீட் டேர்ம் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மட்டும் இந்த தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி அப்ளை பண்ணி இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். பண்ணலாமா? ஷூரா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருந்துச்சு? tan 3 theta இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த tan 3 thetaல தீட்டாக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போறோம்னா 30 டிகிரி. ஓகே, 3 into 30 டிகிரி எவ்வளோ? 90. ஸோ tan 90 டிகிரி. tan 90 டிகிரியோட வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டி, அன்டிஃபைன்ட். ஓகேவா? ஓகே. ஸோ tan 3 theta தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, அதை எடுத்துக்க போறோம். அதுல தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சதை சப்ஸ்டிட் பண்றோம். அப்புறம் tan 90 டிகிரி வந்து கிடைச்சிச்சு 3 into 90. அப்புறம் tan 90யோட வேல்யூ அன்டிஃபைன்ட். ஸோ அதை ரெண்டையும் நம்ம இங்கே போட்டுக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அன்டிஃபைன்டு ப்ரூவ் ஆச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ரூவ் பண்ண போறோம். ஃபைன். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? RHSல 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan squared theta. ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா 3 tan squared theta இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துட்டு சால்வ் பண்ண போறோம். ஸோ நமக்கு இங்க என்ன தெரியும் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரின்னு தெரியும். அதை இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ எதை எடுத்துக்கிறோம்? 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan squared theta. ஸோ இப்போ எல்லா தீட்டாவுக்கும் பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்? 30 டிகிரி. ஸோ 3 tan 30 டிகிரி tan cube 30 டிகிரி divided by 1 minus 3 tan squared 30 டிகிரி. ஓகேவா? ஓகே. ஸோ இதை கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ 3 tan 30 டிகிரி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதை tan 30 டிகிரி த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். divided by 1 minus 3 tan 30 டிகிரி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே? ஓகே. ஸோ நமக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன அப்படின்னா இந்த tan 30 டிகிரியோட வேல்யூ 1 divided by √3. சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ 3 multiplied by tan 30. tan 30யோட வேல்யூ என்ன? 1/√3 minus tan 30 the whole cube. அப்போ 1/√3 the whole cube divided by 1 minus 3 tan 30 the whole square. 1/√3 the whole square. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை சால்வ் பண்ணலாமா?
இங்க 3 இருக்கு, இங்க √3 இருக்கு. 3 எப்படி எழுதலாம்? √3 multiplied by √3. So multiplied by 1 divided by √3 minus 1 கியூப் பண்ணா என்ன வரும்? 1 வரும். divided by இங்க பாருங்களேன், √3 3 தடவை எழுத போறோம். √3 √3 √3. ஸோ அதானே √3 கியூபுக்கு அர்த்தம். 1 கியூப் பண்ணா 1 வந்துருச்சு. அடுத்து டினாமினேட்டர்ல √3 கியூப் தான் இருக்கும். ஸோ √3 எப்படி எழுதுனா எப்படி வரும்? √3 multiplied by √3 3, 3 multiplied by √3 இந்த மாதிரி 3 √3 கிடைக்கும். ஸோ இதை வந்து 3 √3 அப்படி சொல்லி எழுதிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆகிடும். அப்படியே டினாமினேட்டருக்கும் வரலாம். ஸோ 1 மைனஸ் 3 அப்படியே இருக்கும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணா என்ன? 1. √3 ஸ்கொயர் பண்ணா √3 multiplied by √3. √3 into √3 3. ஸோ 3. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 3 is 3, 1 3 is 3. ஸோ அப்படியே கீழே போனால் என்ன கிடைக்கும்? ஓகே. ஸோ இங்கே நியூமரேட்டரில் என்னென்ன இருக்கு? ஸோ இங்கே √3 கேன்சல் ஆச்சு. √3 multiplied by 1. ஸோ அதான் √3. √3 multiplied by 1 √3 மைனஸ் 1 divided by 3 √3 இருக்கா? ஓகே சூப்பர். டினாமினேட்டரில் இருக்க என்ன இருக்கு? 1 மைனஸ். ஸோ இந்த 3 கேன்சல் ஆச்சு. 1 multiplied by 1 divided by 1. ஸோ என்ன கிடைக்கும்? 1. ஓகே. ஸோ என்ன இருக்கு? நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும். √3 மைனஸ் 1 by 3 √3. ஓகேவா? ஓகே. டிவைடட் பை 0. எனிதிங் பை 0 என்னது? இன்ஃபினிட்டி, அன்டிஃபைன்ட். ஓகே ஓகே. இப்போ நம்ம எதை சால்வ் பண்ண எடுத்துக்கிட்டோம்? 3 tan theta மைனஸ் tan cube theta divided by 1 மைனஸ் 3 tan square theta தான் எடுத்துக்கிட்டோம். அதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிச்சு? இன்ஃபினிட்டி, அன்டிஃபைன்ட். அதே மாதிரி நம்ம tan 3 theta இருக்கு இல்லையா? ஸோ அதையும் எடுத்து சால்வ் பண்ணோம். அதோட ஆன்சரும் என்ன? இன்ஃபினிட்டி. சி இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே பாருங்களேன், அதோட ரைட் ஹேண்ட் சைடு இன்ஃபினிட்டி தான். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுக்குமே ஈக்குவல்ன்றதுனால நம்ம டைரக்டா என்ன எடுத்துக்கலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? tan 3 theta equals 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan squared theta. ஓகே. ஸோ இதான் நமக்கு கிடைச்சது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் ஒரு தடவை போய் பார்த்துடலாமா? ஸோ tan 3 theta equals 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அதே தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக என்ன எழுதிக்கலாம்னா ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்க கொடுத்துருக்கத வச்சு தீட்டா இந்த 30 டிகிரின்னு வந்து கண்டுபிடிச்சோம். அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ணோம் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ணோம். ரெண்டோட ஆன்சரும் ஈக்குவலாக வந்துச்சு. So that அந்த tan 3 theta equals 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta அப்படின்றத நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம ஃபைனலாக ஹென்ஸ் ப்ரூவ்ட் எழுதிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். நம்ம அடுத்த சம்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.